மக்காச்சோளம் நடவு செஞ்சதை லாங் வீடியோலேயே பார்த்துருப்பீங்க. சோளம் நல்லபடியாக முளைச்சி வந்திருக்கு. இதுக்கு முதல் மருந்தும் புழுவுக்கு நம்ம அடிச்சிருந்தோம். காலையில் 6 to 8 மணிக்குள்ளேயே அடிச்சிருந்தனாலே என்னவோ தெரியலங்க, புழுக்களோட தாக்கம் அதிகமாக குறையவே இல்லை. சில பயிர்களில் ரொம்ப அதிகமாகவே தாக்கியிருக்கு. குருத்து புழுக்காக நாம் எடுத்துக்கிட்ட காம்போசிஷன் 1 to 250 ml, டபுள் 250 ml, ரெண்டும் காம்போசிஷனாக 10 டேங்க் எடுத்துக்கிட்டோங்க. இது ரெண்டும் 350 700 வந்துச்சு. நானோ யூரியா 1/2 லிட்டர் எடுத்திருக்கோம். அது 800, மொத்தமாக 1500 இருக்குங்க. சோளம் நடவு செஞ்சு 2வது வாரத்திலேயே குருத்துப்புழு ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. குருத்துப்புழுக்கள் செடியோட குருத்துக்களில் தான் அதிகமாக இருக்கும். செடி இன்னும் கொஞ்சம் அதிகமாக வளர்ந்துருந்தால் மருந்தடிக்கும் போது குருத்துக்குள்ள வரைக்கும் மருந்து போகிறது கஷ்டமாக இருக்கும். புழுக்கள் முழுமையாக சாகாமல் போயிடும். இந்த மாதிரி நோய் தாக்கத்தில் பார்க்கும்போது தாங்க இயற்கை விவசாயம் சாத்தியமே இல்லாமல் போகுதோன்னு நினைக்க தோணுது. தண்ணியை பிடிச்சிட்டு வந்ததும் சட்டு புட்டுன்னு வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகலான்னு பார்த்தா பேட்டரி ஸ்ப்ரேயர் நமக்கு மேலே பண்ணுதுங்க. முதல்ல சிங்கிள் நாசில் இருக்கிற ஹேண்டில் எடுத்துக்கிட்டாரு. அதில் ப்ரெஷர் கம்மியாக இருந்துச்சு, ஏரியாவும் நல்லா கவர் ஆகலை. அதனால் 3 நாசில் இருக்கிற ஹேண்டில் எடுத்துக்கிட்டாருங்க. இதில் நல்லா ஏரியா கவர் ஆச்சு. முதல் மருந்து காலையில் நேரம் அடித்ததுனாலே என்னவோ சரியாகவே கேட்கலங்க. அதனால் 2வது மருந்து அடிக்கிறதுக்கு காலையில் ஒரு 11 மணி போல தாங்க போனோம். அது 10 டேங்க் அடித்து முடிச்சுட்டு வரும்போது மணி 1:30 ஆயிடுச்சு. லாங் வீடியோவில் நானும் சொல்லியிருப்பேங்க, ஓரம் பாரம் மருந்தடிக்க டைம் இல்லாதனால புல்லெல்லாம் ரொம்ப வளர்ந்துருச்சுன்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ களைக்குள்ளி அடிச்சிட்டோம். அது பாருங்கள் நல்லா காஞ்சிருச்சு. அடித்த மருந்தோட ரிசல்ட்டை பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேங்க. டாட்டா.